C.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. AM Ratnam presents பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு 3 நிமிடங்களில் ஒரு 1000 அடியோட உயரம் போக முடியாமல் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். 50,000 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக எரிபொருள் அதில் இருந்திருக்கும். ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது, 3 நிமிடங்களில் அது எரியுது. அப்படிங்கும்போது டெக்னிக்கல் எரராக அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய டியூப்ஸில் ஏதாவது வெடிச்சிருக்கலாம். இந்த தீ பிடிக்குது அப்படின்னா ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து நார்மல் பெட்ரோலை விட அதிக எரித்திறன் வாய்ந்தது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். ஒரு நிமிஷத்தில் சிக்னல் லாஸ் ஆகுது, சம் டெக்னிக்கல் எரர் சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போது செக்லிஸ்ட் அப்படின்றது யூஸ்லெஸ் சார். கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஃப்ளைங் மெஷின், ஒரு பறக்கும் எந்திரம். எந்திர கோளாறு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நிகழலாம். இது நிகழக்கூடாதுன்னு தானே சார் செக்லிஸ்ட். அப்போது அந்த டவுன் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா பின்னாடி இருந்த அந்த ஃப்ளாப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த ஃப்ளாப் விஷயத்தை வந்து சொல்லும்போது இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் எரராக தான் அந்த ஃப்ளாப் வந்து வேலை செய்யலை, அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து அந்த இது பறக்கிறதுக்கு முன்னாடி ரன்வே எண்டில் வந்துட்டு விங்ஸ் எல்லாம் ஆட்டி பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்திருக்கலாம். மேபி தீய சக்திகள் இருந்து அவங்க வந்து உள்ள ஏர்கிராஃப்டோட அந்த எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். பிளாக் பாக்ஸ் அது என்னென்னா டோட்டலாக ஃப்ளைட்டை வந்து கிளம்புறதுலேருந்து லேண்ட் ஆகிற வரையிலும் அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும். அதை வந்து அவ்வளோ எவ்வளோ பெரிய தீ விபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த பாக்ஸ் உடையாது. அந்த மாதிரியான ஒரு மெட்டலில் தயாரிக்கப்பட்டது தான் அந்த பிளாக் பாக்ஸ். சார், ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தங்க போய் பைலட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்க மேடே அப்படிங்கிற எமர்ஜென்சி கால் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. 3 நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு கருப்பு பெட்டி கிடைக்காம, பிளாக் பாக்ஸ் கிடைக்காம நமக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால் சொல்ல முடியாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு முன்னாள் விமானப்படை வீரர் திரு செல்வராமலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு துயரமான சம்பவம், ஏற்க முடியாதது. இவ்வளவு பெரிய ஒரு விமான விபத்து அப்படிங்கும்போது ஈவன் நீங்கள் டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது, இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு, இந்த சமயத்தில் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற இந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்குறோம். 2 விதமான ஃபூட்டேஜஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் கிடைக்குது. ஒன்று இந்த ஏர்போர்ட் வியூவிலேருந்து ஒன்று, இன்னொன்று இந்த மொட்டை மாடியிலேருந்து எடுத்த ஒரு வியூ அப்படின்றது. ஸோ டேக் ஆஃப் ஆகுது, மேலே போகுது, அப்படியே அது டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிராஷ் ஆகுது. ஸோ எதனால் அந்த டவுன் அப்படின்றது, அகைன் ஒரு டைம் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே மூவ் ஆகிறத பார்க்குறோம், அதுக்கப்புறம் திரும்ப அது டவுன் ஆகிறதுக்கான காரணம்? ஒரு விமானம் வந்து பறக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து சில சோதனைகள் எல்லாம் செய்வாங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள், பொறியாளர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. ஒரு ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அது துறை சார்ந்த வல்லுநர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜின் சம்மந்தப்பட்ட துறை வல்லுநர்கள், பொறியாளர்கள் என்ஜினை வந்து பார்ப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு 100% சர்வீசபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பார். அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவார். அதாவது ஓகே, இந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பைலட் வருவார். பைலட்டுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் சில பேசிக்கான ஃப்ளைட்டை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும். அவர் வந்து எங்கேயாவது லீக்கேஜஸ் இருக்கா, அந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய டயர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு அவர் வந்து ஒரு முறை வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து தொட்டு பார்த்து எங்கெங்கெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து உறுதி செஞ்சுக்குவார். இதுக்கப்புறம் அந்த பைலட் வந்து பறக்கிறதுக்கு வந்து உடல் தகுதி சரியானவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழு வந்து அவருக்கு வந்து பண்ணுவாங்க. அவர் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹால் அறிந்திருக்கக்கூடாது, சிகரெட் புகைச்சிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருக்குது. பிளட் ப்ரெஷர்லேருந்து எல்லாம் மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த விமானியை வந்து அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கே அனுமதிப்பாங்க. இவ்வளோ ஆய்வுகளுக்கு அப்புறம்தான் ஒரு விமானம் தரையிலிருந்து வானம் நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி
எல்லா ஆய்வுகளுக்கும் உட்பட்டு ஒரு விமானம் வந்து மேலே போகுது. ஒரு 3 நிமிடங்களில் ஒரு 1000 அடியோட உயரம் போக முடியாமல் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா, இது வந்து என்னோட பார்வையில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ என்ஜினில் வந்து நிறைய அதோட டியூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் என்ஜின் அப்படிங்கும்போது. ஸோ இந்த என்ஜின் வந்து ஏர்க்ராஃப்ட் பறக்கிறதுக்கு வந்து எரிபொருள் ஒன்று தேவை. அந்த எரிபொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், ஏடிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை லோக்கல் லாங்குவேஜில் ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பெட்ரோலோட அந்த எரிதிறனை விட அதுக்கு வந்து எரிதிறன் அதிகம். மோஸ்ட் இன்ஃப்ளேமபிள் ஃபியூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எளிதில் வந்து தீப்பற்றிக்கும். இப்போது அந்த ஃப்ளைட்டு வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்தது, அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது. ஸோ இப்போ இந்த டேக் ஆஃப் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எடுக்குது. அப்போது லண்டனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃப்ளைங் ஹவர்ஸை கணக்கிட்டு அவங்க எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க. 50,000 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக எரிபொருள் அதில் இருந்திருக்கும். ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது, 3 நிமிடங்களில் அது எரியுது. அப்படிங்கும்போது டெக்னிக்கல் எரராக அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய டியூப்ஸில் ஏதாவது வெடிச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது கிராக் ஆகிருக்கலாம், இல்லை ஃபியூலில் ஏதாவது வந்து லீக் ஆகிருந்துருக்கலாம். இதெல்லாம் ஆகும்போது இமீடியட்டாக வந்து தீப்பிடிச்சிக்கும். இந்த தீப்பிடிக்குது அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து நார்மல் பெட்ரோலை விட அதிக எரித்திறன் வாய்ந்தது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும்போது பைலட்டுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் வந்து ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமை வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான அந்த தொடர்பு சாதனங்களெல்லாம் இமீடியட்டாக எரிஞ்சிடும். அப்போ எரியும் போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. இது எல்லாமே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நடந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி அது புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருச்சு அப்படின்னா யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துலேயே அந்த சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் யாருமே அதை ஃப்ளைட்டு மூவ் ஆகாது அப்படின்றது. அப்போ இவ்வளோ செக்லிஸ்ட் இருக்குது, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும், இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஒரு நிமிஷத்தில் சிக்னல் லாஸ் ஆகுது, சம் டெக்னிக்கல் எரர் சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போது செக்லிஸ்ட் அப்படின்றது யூஸ்லெஸ்ஸா சார்? கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஃப்ளைங் மெஷின், ஒரு பறக்கும் எந்திரம். எந்திர கோளாறு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நிகழலாம். இது நிகழக்கூடாதுன்னு தானே சார் செக்லிஸ்ட்? நிகழக்கூடாதுங்கிறது தான் செக்லிஸ்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு எந்திரம் அப்படிங்கும்போது பழுதடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த 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 ப்ராபபிலிட்டி வந்து நிறையாவே இருக்குது. இப்போது கீழே ஒரு தொழிற்சாலையிலேயே நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒரு எந்திரம் வந்து திடீர்னு பழுதுபடுது, அதுக்கு பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஃப்ளைங் மெஷின், அது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தில் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போது அந்த விமானம் வந்து டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரும்போது டெல்லியில் வந்து ரெட் அலர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. இப்போது விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி. ஸோ இந்த லித்தியம் பேட்டரி வந்து சூடாக இருக்கிறதுக்கான காரணங்கள் கூட இருக்குது. இந்த லித்தியம் பேட்டரி ஒரு வேளை சூடாக இருந்ததுன்னா அந்த பேட்டரி லீடிலிருந்து தீப்பிடித்து அது வந்து இமீடியட்டாக பற்றிருக்கலாம். அது ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எரர் தான். ஓகே, இந்த மாதிரியான பாசிபிலிட்டி ஆக்சுவலாக அதுதான் சார். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கான கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய அந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது. ஒரு பயணி இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே ஃப்ளைட்டில் ஃப்ளைட் பண்ண ஒரு பேசஞ்சர் இதில் வந்து சரியில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து ஏர் இந்தியாவுக்கே டேக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லையா சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதாவது பறக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம். அந்த பயணிகளை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகிற விமானி ரொம்ப பொறுப்பானவர் தான். இதையெல்லாம் தாண்டி விமானியோட உயிரும் அதில் இருக்குது. அதில் வேலை செய்யக்கூடிய ஏர் க்ரூஸோட உயிரும் அதில் இருக்குது. அதனால் இதில் வந்து மெத்தனமெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. இப்போது இவங்க வந்து ஃப்ளைட்டை அனுப்பி வச்சுட்டு இவங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம், அது பயணிகள் மட்டும்தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களும் அதில் பயணப்படுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அதை முறையாக தான் சோதனை செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்ட் ஹிட்டு.
பறவை வந்து தாக்குறது. இப்போது ஒவ்வொரு ஒரு ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விமானத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இலகு ரக அலுமினியத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதோட ஏர் ஃப்ரேம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பருந்து அல்லது ஒரு கழுகு மாதிரி பெரிய பறவை வந்து அடிக்கும்போது அந்த விமானத்தோட அந்த ஏர் ஸ்ட்ரக்சர்னு அந்த ஏர் ஃப்ரேம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறுபடும் போது அந்த விமானம் அதி வேகத்தில் பறக்கும்போது காற்றோட வேகத்தினாலையும் காற்றோட அழுத்தத்தினாலையும் அந்த சின்னதாக ஒரு பெண்டாக இருக்கிறது வந்து பெருசாகிட்டே போகும். அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது விமானமே ஓட்டையாயிடும். ஓகே, இது வந்து பேர்டு ஹிட் அவ்வளோ பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. ஒருவேளை அந்த பேர்டு வந்து என்ஜின்குள்ளே போந்து இருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த இதில் வந்து இந்த சம்பவத்தில் வந்து ஏதாவது ஒரு பறவை என்ஜின்குள்ளே பூந்திருந்தாலும் என்ஜின் தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்ஜினோட சூடு அதிகம். அதில் அந்த பறவை போகும்போது கண்டிப்பாக தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இரண்டாவது என்னோட யூகம் என்ன அப்படின்னா பறவைகள் வந்து மோதி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பறவைகள் மோதி இருந்தா என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா கூட அகைன் ஆல்டர்னேட் என்ஜின் இருக்கு, ஆல்டர்னேட் டியூயல் என்ஜின். இது வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கும்போது ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் என்ஜின்ல ஃப்ளை பண்ணுவாங்க. 2 என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கிளைடிங் பண்ணுவாங்க. அப்போவும் கூட லேண்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டி லேண்டிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா என்ஜின் இல்லாததுனால. ஒரு என்ஜின் இல்லைன்னா இன்னொரு என்ஜினை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஃப்ளை பண்ணலாம். 2 என்ஜின் போனாலும் கிளைடிங் மூலமாக வந்து அதை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பைலட் பண்ணுவாங்க. டேக் ஆஃப் ரிஸ்க் தான் எல்லாமே, பொதுவாகவே எல்லாமே டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே வந்து ரிஸ்க் தான். ஆனால் இந்த டேக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அந்த பறவை ஒருவேளை மோதி இருக்கலாம் அப்படிங்கிறது 2வது யூகம் என்னோடது. ஸோ அந்த மாதிரி பறவை வந்து அதோட ஏர் ஃப்ரேமில் அடித்ததுனால எல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அது ஒருவேளை என்ஜினில் மாட்டி இருந்தது அப்படின்னா என்ஜின் தீப்பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கேட்ட ஆல்டர்னேட் என்ஜினும் வேலை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த என்ஜின் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த விமானம் வந்து மேல் எழும்புறதுக்கு வந்து புல்லிங் பவர்னு ஒன்று வேணும். அந்த புல்லிங் பவர் ஒரு என்ஜினில் போகும்போது இம்பேலன்ஸ் ஆகும். விமானம் வந்து சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த புல்லிங் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டேக் ஆஃப் ஆகுது, ஒரு பில்டிங் நமக்கு தெரியுது, அப்படியே கீழே போகுது. அப்போது அந்த மாதிரி ஒரு வேளை வந்து ஒரு பேர்டு ஹிட்டாக இருந்திருக்கலாம். இப்போது நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து அந்த ரன்வே ஏர்ஃபீல்டெல்லாம் நாங்கள் எப்படி வச்சுருப்போம்னா இது ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்டு ஏர்ஃபோர்ஸ் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து விமானப்படை, ஏர்போர்ட் அப்படிங்கிறது பயணிகள் செல்லக்கூடிய சிவில் ஏவியேஷன். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரன்வேக்கள் எல்லாம் எப்படி நாங்கள் வந்து பராமரிப்போம் அப்படின்னா பேர்டு ஹசார்ட் காம்பேக்ட் டீம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். என்னென்னா பறவைகளை வந்து அங்கிருந்து விரட்டுறதுக்கான ஒரு குழு ஒன்று இருக்கும். அது வந்து எங்களோட ஏர்ஃபோர்ஸோட ரன்வேல வந்து நாங்கள் வந்து அங்கங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு சத்தத்தை எழுப்போம், பெரிய பட்டாசு மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்போம். அந்த சத்தத்துக்கு அந்த மாதிரி குருவிகளோ பறவைகளோ அந்த பட்டாசுமே வெடிக்கிறாங்க. பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஓகே, பட்டாசு ஃபயர் ஆகக்கூடாது. பட்டாசு மாதிரி சத்தம் வரும், பெரிய சத்தம் வரும். ஆமாம், பட்டாசெல்லாம் எங்கேயும் ஏர்போர்ட்குள்ளே வெடிக்கக்கூடாது. ஸோ பட்டாசு மாதிரியான பெரிய சத்தங்களை எழுப்பக்கூடிய விஷயம் இருக்கும். அந்த பெரிய சத்தங்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து அந்த பகுதிகளுக்கு வராது. இது வந்து இந்த மாதிரி ஒரு விமான நிலையங்களில் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் பறவைகளோட அந்த பறத்தல் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. மற்ற விமான நிலையங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த அகமதாபாத்தோட அந்த விமான நிலையத்தில் பறவைகள் அதிகமாக நிறையா பறக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது இந்த பறவைகள் தாக்குச்சு அப்படின்னா பெரிய விமான விபத்தே ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷரில் வந்து அவங்க வந்து கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நான் வைக்கிறேன். இப்போ சார் சம் எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் மாதிரி சம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது சில விஷயம் சொல்கிறாங்க. மாடியிலிருந்து எடுத்த அந்த வீடியோவில் வந்து கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் என்ஜின் ப்ராப்பராக தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. அந்த என்ஜின் சவுண்டை வச்சு என்ஜினில் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் இல்லைன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றது அவங்களுடைய வியூவை பதிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த டவுன் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா பின்னாடி இருந்த அந்த ஃப்ளாப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல பிரச்சனை இருந்தது. அது எதனால் அப்படின்றது பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அது எப்படி இருக்குன்றதை பற்றி அதுதான் டெக்னிக்கல் எரர். இப்போது என்னோட ப்ராபபிலிட்டியில் வந்து நான் ஒரு என்ஜினில் வந்து லீக்கேஜாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ளாப் விஷயத்தை வந்து சொல்லும்போது
இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக தானே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் எரராக தான் அந்த ஃப்ளாப் வந்து வேலை செய்யலை, அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து அந்த இது பறக்கிறதுக்கு முன்னாடி ரன்வே எண்டில் வந்துட்டு விங்ஸ் எல்லாம் ஆட்டி பார்ப்பாங்க, எல்லாம் ப்ராப்பராக ஹைட்ராலிக், ஏன்னா ஹைட்ராலிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைட்ராலிக் தான். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுதான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான விஷயங்களே வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து வேலை செஞ்சுருக்குது. ஆனால் அது ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்தில் அது வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளைங் மெஷின். இது வந்து ஒரு எந்திரம் தான். அது எந்திரம் எப்போ வேணாலும் வந்து எந்திரத்தில் எரர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் முதல்லயே சொன்னேன். இப்போ நீங்கள் பிகினிங்கில் நம்ம சொன்ன மாதிரி சார், செக்லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா அதில் எவ்வளோ க்ரைட்டீரியா செக் பண்ணுறதா இருக்கும் சார்? ஒரு ஒரு ஆவரேஜ், அதாவது இப்போ வந்து அந்த அந்த ஃப்ளைட் வந்து எங்கே ஃப்ளை பண்ணி எங்கே வந்திருக்குதுங்கிறத பொறுத்து தான். இப்போது நைட்டு ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டை வந்து பறக்கவே இல்லை, ஏர்லி மார்னிங்கில் வந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான இது இருக்கும். இப்போ வந்து அது வந்து ஒரு டிரான்சிட் மாதிரி தான் இங்கே வந்திருக்குது அகமதாபாத்துக்கு. டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்தது, அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது. அப்போது டெல்லியிலிருந்து வந்த போதே அந்த லித்தியம் பேட்டரி வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலில் வந்து சூடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு ப்ரீ ஃப்ளைட் செக் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க. இது தனியான ஒரு செக்கு. ஒரு ஃப்ளைட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எங்கேயுமே பறக்காமல் நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு பறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு செக்கப்பு. இதே வந்து ஒரு வாரம் வந்து அந்த ஃப்ளைட் ஒரே இடத்துல இருக்குது, அந்த ஹேங்கர்லேயே இருக்குது, அந்த டார்மேக்கில் இருக்குது அப்படின்னா, அது ஒரு வாரம் கழித்து பறக்குது அப்படின்னா அதுக்கு தனி செக். இந்த மாதிரி அதோட ஃப்ளைங் ஹவர்ஸை பொறுத்து, அதோட ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்து இந்த செக்லிஸ்ட் எல்லாம் மாறுபடும். ஆனால் பேசிக்காக இந்த என்ஜின் லீக்கேஜஸ் அதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாமே பண்ணுவாங்க, 3க்குமே பண்ணுவாங்க. அது டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த போயிங் 787 இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் பற்றி பேசும்போது இது வரைக்கும் இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அப்போ இதுவுமே சேஃப் இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா சார்? இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம், அதை பற்றி சொல்லுங்கள் சார், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு எந்திரமே, இப்போ ராக்கெட்டே நம்ம பிஎஸ்எல்வியில் எத்தனையோ விடுறோம், எத்தனையோ வந்து இப்போ சக்ஸஸ் ஆகுது, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ யாருமே வந்து எந்த ஒரு என்ஜினியருமே வந்துட்டு அவங்களோட அது ராக்கெட் ஆகட்டும் இல்லை ஃப்ளைட் ஆகட்டும் அது ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த 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 ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த விபத்து நடந்திருக்கிறதுனால தான் இத்தனை கொயரிகள் வந்துக்கிட்டு இருக்கு. என்னோட அடுத்த யூகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்திருக்கலாம். மேபி தீய சக்திகள் இருந்து அவங்க வந்து உள்ள ஏர்கிராஃப்டோட அந்த எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். இல்லை அல்லது ஏன்னா அந்த கேள்வி இப்போ எல்லாருமே நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் நான் கேட்க வந்தது. பட் அது குறித்து பேசுறதோ இல்லை அதை அப்படி திங்க் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி. யூகம் தான் இது எல்லாமே, யூகம் தான். என்னன்னா ப்ராபபிலிட்டி தான் இது எல்லாமே. நமக்கு எப்பயுமே 2 பேர் தான் சரியான தகவலை கொடுக்க முடியும். ஒன்று வந்து கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ், இன்னொன்று வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட்டில் கடைசியாக அவங்க பேசின அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து சிவிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் இந்த பிளாக் பாக்ஸில் வந்து கடைசியாக அவங்க என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் சுவிட்சஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடந்தது அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேர் தான் நம்மளால் வந்து உறுதிட்டு இறுதியாக வந்து அவங்களால தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும். அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஏர் ஆக்சிடென்டல் இன்வெஸ்டிங் டீம் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அது பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் சொல்லுவாங்க, இல்லைனா அது அதுக்கான எந்த அளவுக்கு வந்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள்னால் அந்த சதி திட்டமாக இருக்குமோ அப்படின்னு, அது பற்றி என்ன நடந்திருக்கலாம் மேபி அப்படின்ட்டு. தீய சக்திகள்னால் அதை நம்ம யாருன்னு வந்து நம்ம வந்து குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கலாம். அந்த சதித்திட்டத்தில் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை, ஏர்கிராஃப்டோட காம்போனண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். அதன் மூலம் வந்து ஃபியூல் லீக்கேஜ் ஆகியிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இது நடக்கும்போது இந்த விபத்தில் அவங்களே இறந்துருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து அதுதான் நம்ம தீய சக்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க பைலட்டை வந்து அவங்க துன்புறுத்தியிருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துறதுக்கான ஒரு என்ன யூகமாக தான் நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும். பட் அதுலேயுமே ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா சார், ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தங்க போய் பைலட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அப்படி ஏன்னா அப்படி நடக்குதுன்னா இமீடியட்டாக அவங்க அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. மேடே அப்படிங்கிற எமர்ஜென்சி கால் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. 3 நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு கருப்பு பெட்டி கிடைக்காம, பிளாக் பாக்ஸ் கிடைக்காம நமக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க 3 நிமிஷத்தில் ஒரு என்ன சொல்ல வருது, அன்ட்ரெயின்டு உள்ளுக்குள்ளே வந்தவனுங்க வந்து அன்ட்ரெயின்டாக இருந்தவனுங்களா என்ன சொல்லுவது, அந்த குருட்டுத்தனமாக ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, யூகம் தான், இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். ஆனால் இதுவே இருக்கும் அப்படின்னாலாம் நம்மளால் உறுதிட்டெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இதில் இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு விதத்தில் ஒரு பயணி மட்டும் எஸ்கேப் ஆகிறாரு, அவர் மீட்கப்படுறாரு அப்படின்றதெல்லாம் அது எப்படி பாசிபிள்ன்றதே என்னென்னா, இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஏர் க்ரூஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க, டைட்டாக வந்து போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இதுதான் எமர்ஜென்சி கேட்டு, இந்த எமர்ஜென்சி டோரை நீங்கள் வந்து இந்த ஹேமரை வச்சு பிரேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு வேளை இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் இதை பண்ணணும், உங்கள் சீட்டுக்கடி வந்து பேராஷூட் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஏர் க்ரூஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கடமைக்காகவோ அல்லது வந்து சேவைக்காகவோ அவங்க சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்களில் இருந்து அதிக பயணிகள் வந்து பயணப்படுறாங்களோ அவங்க மொழியில், அவங்களோட பிராந்திய மொழியில் வந்து அவங்க பேசணும். இப்போது நிறையா இங்கிருந்து செல்லக்கூடிய, நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிற விமானமாகட்டும், சென்னையிலேருந்து சேலம் போகிற விமானமாகட்டும், எல்லாம் நம்ம பயணிகள் தான் அதிகமாக பயணிப்பாங்க, தமிழர்கள் தான் பயணிப்பாங்க 90%. ஏதோ 10% வேறு ஆட்கள்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்தியிலையோ இல்லை ஆங்கிலத்திலேயோ தான் கொடுக்குறாங்க. இங்கேருந்து போகக்கூடிய தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பயணிக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு தான் தோணுமோ ஒழிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியாது. முதல்ல இதை வந்து இந்த சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் உறுதிப்படுத்தணும். எந்தெந்த மாநிலங்களில் இருந்து அந்த விமானங்கள் புறப்படுதோ அந்த மாநில மொழியில் வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணணும். இன்னொன்று, இந்த சேஃப்டி, ஃப்ளைட் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை பள்ளிக்கூடங்களில் வந்து 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அந்த ரேஞ்சிலெல்லாம் ஒரு பாடமாக வைக்கலாம். ஃப்ளைட் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன, ஃப்ளைட் சேஃப்டிங்கிற பற்றின ஒரு விஷயம், பேரிடர் வந்து வைக்கிற மாதிரி. இப்போ பூகம்பம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இன்கேஸ் ஆஃப் ஒரு விமான விபத்து ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சேஃபாக கையாளுறது, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது வந்து ஒரு முக்கியமாக வந்து நான் வந்து கருதுகிறேன். இதில் அந்த ஒரு நபர் மட்டும் ப்ராப்பராக அவர் எந்த ஒரு பெரிய நம்ம இறந்து போகலாம் அல்லது பொழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவர் மைண்டில் ஓடி இருக்கும். அந்த இதுலேயும் வந்து அவர் பெரிய ஒரு ஹெசிடேட் ஆகாமல் முறையாக அந்த எக்ஸிட் கேட்டை திறந்து அங்கேருந்து குதிச்சிருக்கிறாரு, குதித்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ குதிச்சிருந்தாங்க அப்படின்னா மீறி போனால் கை கால் உடஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பைனல் கார்டு பிரேக் ஆகிருக்கலாம். அதை தாண்டி இந்த தீ விபத்துலேருந்து பெருசாக தப்பிச்சிருக்கலாம். இப்போ தீ விபத்துங்கிறதுனால தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம், இந்த ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்தந்த மாநில மொழிகளில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து உறுதிப்படுத்தணும். இந்த சிவில் ஏவியேஷனும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி. இந்த பிளாக் பாக்ஸ் இதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கும், எல்லாமே தெரிய வரும். என்ன இப்போ நம்ம என்ன பேசினாலும் ஃபைனலாக அதில் என்ன உண்டுன்றது. அப்போ அந்த பிளாக் பாக்ஸில் என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கும், அதை எப்படி வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க? அது என்னென்னா, டோட்டலாக ஃப்ளைட்டை வந்து கிளம்புறதுலேருந்து லேண்ட் ஆகிற வரையிலும் அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும். அதை வந்து அவ்வளோ எவ்வளோ பெரிய தீ விபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த பாக்ஸ் உடையாது. அந்த மாதிரியான ஒரு மெட்டலில் தயாரிக்கப்பட்டது தான் அந்த பிளாக் பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து டோட்டலாக அந்த ஃப்ளைட்டோட என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது உள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். விமானி எந்தெந்த சுவிட்செல்லாம் ஆன் பண்ணார், விமானி எந்த நொடியில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமை வந்து தொடர்பு கொண்டார், எந்த நிமிஷத்தில் அவரோட தொடர்பு வந்து அத்துப்போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் இதை பற்றி பேசும்போது சார், பாஸ்ட் ஹிஸ்டரி, ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுதுன்னா பேரலாக இந்த மாதிரி நடந்திருக்கா, ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகுதா, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கான்றதில்
இது எதுவுமே கோரிலேட் ஆகலை, இந்த ஒரு இன்சிடெண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது கரெக்டாக? விமான விபத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலில் ஏற்படும். ஒவ்வொரு விபத்துக்கும் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விபத்து மாதிரியே தான் இந்த விபத்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, சிலது லேர்னிங்காக ஒன்று நடந்திருக்கும், அது எகைன் நடக்குதுன்னா திரும்ப அது நடக்காததை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ப்ராசஸை நம்ம பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறோம். ஃபைனலாக இதுதான் நடந்துக்குன்னா அது அந்த எரர் வரக்கூடாதுன்றது தானே சார்? ஆமாம். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பாக அந்த எரர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே அதை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு டெக்னிக்கல் எரர் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். அண்டு உலகளவில் இன்றைக்கி இந்த விமான விபத்து பற்றி நிறைய பேசப்படுது. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துயரமாக மாறி இருக்கு, இவ்வளோ உயிர்களை இழந்திருக்கோம். இந்த விபத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு, ஏன்னா எனக்கு புரியுது நீங்கள் தொடர்ச்சியாக அது குறித்து பேசும்போதே அந்த உணர்வோடு தான் பேசுகிறீங்கன்னு. அப்போது அது எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக சக இந்தியர் சகோதரர்கள் எல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அது பெரிய துயரமாக தான் பார்க்கணும். இது ஒரு கருப்பு தினமாகவே நம்ம பார்க்கணும். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அது போய் கிராஷ் ஆகி விழுந்த அந்த கட்டடத்தை போய் நம்ம யோசிக்கணும். எல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணிகளை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ கல்லூரியோட ஒரு விடுதி. அதில் வந்து மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி. ஸோ அந்த விடுதியில் தங்கியிருந்த 9 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதனால் இந்த ஏர்போர்ட்டை சுற்றி ரொம்ப பக்கத்துலேயே நிறைய பில்டிங் கட்டுறதுக்கான அனுமதிகளை வந்து மறுக்கணும். கொஞ்சமாவது தூரமாக கட்டுறதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணணும். இப்போ மீனம்பாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மீனம்பாக்கத்தை சுற்றி நிறைய வீடுகள், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு, ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறையா அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பயணிகளை தாண்டி இங்கே குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இதையெல்லாம் வந்து ஒரு கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலும் எந்த ஒரு கட்டடத்துக்கான அனுமதி கொடுக்கக்கூடாது. அந்த கட்டடத்துக்கான உயரம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அவங்க எந்த விதத்துலையும் அதை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம முறைப்படுத்தணும். ஃப்ளைட் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு படி போய் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணலாம் சேஃப்டி மெஷர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்தந்த லோக்கல் மொழியில் பயன்படுத்துங்க. இங்கிலீஷில் ஒன்று, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகுது அப்படின்னா இங்கிலீஷ் தமிழில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் இதையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க டிக்கெட்டை போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போதே கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து இந்த மாதிரி இந்த கிராஷ் வந்து ஒரு ஏஐ வீடியோவாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆகுது, இந்த மாதிரி கிராஷ் ஆகுது அப்படின்னா எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் எல்லாம் அதை போட்டு காட்டலாம். ஏர்போர்ட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டு டிலே ஆகுது, இந்த ஃப்ளைட் இந்த டைமுக்கு வருது, டிபார்ச்சரு, அரைவல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க உட்காந்து பார்க்கும்போது இது மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இப்படி சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு உள்ள அது வரும். இப்போது நிறைய தகவல்கள் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய அந்த டயர் வந்து உள்ளே போகவே இல்லை, அதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டிங் கியர் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அது 5 நிமிஷத்துக்கோ 7 நிமிஷத்துக்கோ அது வெளியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய அதனால் பாதிப்புகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மீனம்பாக்கத்திலேருந்து நிறைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய ரொம்ப தூரத்துக்கு அந்த டயர் வெளியில் தான் இருக்கும். அதாவது லேண்டிங் கியர் வந்து வெளியில் தான் இருக்கும். ரொம்ப தூரம் பார்க்குற வரையிலுமே அந்த இது அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது அப்போ வந்து காற்றோட அந்த 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 ஏரோடைனமிக் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிழிச்சிட்டு போகும்போது இந்த லேண்டிங் கியர் இருந்துச்சுன்னா தான் அந்த ஏர் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகும். டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷம் வரையிலும் வந்து லேண்டிங் கியர் வந்து உள்ளே போகலை அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுவே லேண்ட் ஆகும்போது அந்த லேண்டிங் கியர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா, லேண்டிங் கியர் இல்லைன்னா ஒரு ஃப்ளைட்டு லேண்டே ஆக முடியாது, கீழே தரையிறங்கவே முடியாது. இப்போ எங்கள் ஏர்ஃபோர்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேண்டிங் கியர் வந்து அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகிடும். ஸோ அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிராஜ் 2000 அப்படிங்கிற போர் விமானத்தை வந்து அந்த லேண்டிங் கியர் ஓப்பன் ஆகாததுனால எல்லா ரன்வேக்கும் பக்கத்தில் பிடிடின்னு ஒன்று சொல்லுவாங்க, பேரலல் டாக்ஸி ட்ராக்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் புல்வெளி நிறையா இருக்கும், சைடில் வந்து புல் அதுக்காகவே வளர்த்திருப்பாங்க. இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ லேண்டிங் கியர் ஓப்பன் ஆகலை, சர்க்கரமே இல்லை, டயரே வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்லில் போய் பெல்லி லேண்டிங் பண்ணுவாங்க. பெல்லி லேண்டிங்னா வயிற்றில் போய் இறங்குறது. ஸோ வயிற்றில் இறங்கும்போது அந்த ஏர் ஃப்ரேம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், கீழே இருக்கிறது மட்டும்தான் வந்து
பாதிக்கப்படும். அது மறுபடியும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விமானமும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த விமானியும் அதில் வந்து பாதுகாக்கப்படுவார். விமானியும் அதில் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார், விமானமும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த லேண்டிங் கியர் வந்து ரொம்ப நேரம் ஆன் ஆகிருந்தது, இந்த 3 நிமிஷம் அது அந்த கிராஷ் ஆகிற வரையிலுமே அது உள்ளே போகலை, அதுவும் ஒரு காரணமாக இருக்குமான்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது காரணமாக கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறேன். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.